ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி என்னோட ஈவினிங் ரொட்டீன் விளாக் பார்க்கலாமா? ஆக்சுவலாக மொட்டை மாடியில் துணி காய போடுறது, எடுக்கிறது, மடித்து வைக்கிறது எல்லாமே அம்மா தான் பார்த்துப்பாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து கால் வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் சரி நானே போகிறேன்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். அம்மா மார்னிங்கே வாஷிங் மிஷினில் துணி லோட் பண்ணிட்டு தான் வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு 11 o'clockலேருந்து போய் காய போட்டுவான்னு ரிமைண்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் நான் தான் போகிறேம்மான்ட்டு போகவே இல்லை. அப்புறம் 6 மணிக்கு மேலே அவங்களே நீ போறியா நான் போகிறதான்னு எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணாங்க. அப்புறம் நானே போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வாஷிங் மிஷினை பார்த்தா எனக்கு மனசே விட்டு போச்சு. வாஷிங் மிஷினோட நிலமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒரு 2 monthsக்கு முன்னாடி தான் நான் டீப் க்ளீன்லாம் பண்ணி கொடுத்து இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோமான்னு சொல்லிட்டு வந்தேன். நானும் கொஞ்ச நாளாக மேலே வராததுனால அதை கவனிக்கவே இல்லை. அம்மாவும் அப்படியே விட்டுட்டாங்க போல். நான் 1 yearக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் டீப் க்ளீன் பண்ணி போட்டு இருந்த வீடியோவுக்கு 3 million வியூஸ் போயிருந்துச்சு. அந்த வீடியோவுக்கு இப்போ வரைக்கும் கமெண்டில் டவுட் கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. அதனால் இந்த டைமு வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணும்போது அந்த டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுக்குறேன். அப்படியே நான் செஞ்சு வச்ச பிள்ளையார் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு கீழே போனால் அம்மா செடிக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. 7:30 தான் ஆச்சு. சரி ஃப்ரீயாக தானே இருக்கும்ன்ட்டு கிச்சன் க்ளீன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இந்த குக்கிங் வீடியோ, ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்லாம் பண்ணும்போது ஆப்ரான் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் தேவையான்னு நினைப்பேன். ஆனால் இதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அதோட அருமை தெரியுது. ஒரு 4 monthsக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஒரு பெரிய வீடியோ கூட போடலையே. அது போடும்போது நல்லா ஹியூஜாக போடணும்னு சொல்லிட்டு ஒரு 50+ ப்ராடக்ட் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்டும் ரிசீவ் ஆகி நான் வீடியோவும் எடுத்தேன். ஆனால் அதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்குள்ளே என்னோட ஃபோன் கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பேர் ஆகி செத்தே போயிடுச்சு. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பத்திரமா கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் எடிட் பண்ணி ஒரு நாள் உங்களுக்கு காட்டுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, நான் போட்டிருக்க ஆப்ரானு, அந்த ஆயில் டிஸ்பென்சர், இந்த எக் ட்ரே, பக்கத்தில் இருக்க ஸ்பூன் ஆர்கனைசர், அந்த ஸ்டாண்டு, அதுக்குள்ளே இருக்க 2 ஜாடி, அப்புறம் கீழே இருக்க சுகர், காஃபி, டீ கண்டெய்னர், அது எல்லாமே நான் மீஷோவில் தான் வாங்கினேன். அதுவும் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சூப்பராக யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் இந்த எக் ட்ரேயில் 36 முட்டை வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டைரெக்டாக கடைக்கே எடுத்துகிட்டு போய் அங்கேருந்தே ஸ்டோர் பண்ணி கொண்டு வரலாம். ஆடாது கீழே விழுந்துருன்ற பயமே இருக்காது. இந்த மாதிரி பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். எஸ்பெஷலி எங்கள் வீட்டுக்கு இது ரொம்பவே நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படியே பேசிக்கிட்டே பாத்திரம் கழுவியே முடிச்சிட்டேன். எனக்கு இந்த கிச்சனில் வேலை செய்யும்போது பாத்திரம் கழுவும் போதெல்லாம் அப்படியே அமைதியாக இருந்துச்சுன்னா பிடிக்கவே பிடிக்காது. ஏதாச்சும் போட்டு காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் அதை கவனிக்கிறேனோ கவனிக்கலையோ எனக்கு ஏதாச்சும் காதில் விழுந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது யோசித்து எனக்கு அதுவே பெரிய டிப்ரெஷன் ஆகிடும். எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். இந்த பாத்திரம் எப்படி தான் செய்கிறதோ தெரில. அச்சய பாத்திரம் மாதிரி அந்த சிங்கில் பாத்திரம் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்த நாளுக்காக ரெட் ரைஸும் வரகரிசியும் கழுவி ஊற வச்சுட்டேன். ரெட் ரைஸ் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் நைட்டே ஊற வச்சுருவேன். இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போகிறதுக்குள்ளே மணி 11 ஆயிடுச்சு.